நம்மளோட லைஃப்பில் செகண்டரியாக யூஸ் பண்ணிட்டு வர வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாம் தாண்டி இப்போ ஏஐ என்ற ஒன்று உள்ளே வந்திருக்கு. இந்த ஒரு ஏஐ மருத்துவத்துறைக்குள்ளே வந்துச்சுன்னா எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தும்னு பல மருத்துவர்களோட மைண்டில் ஓடிட்டு தான் இருக்குது. ஏஐ மெடிக்கல் ஃபீல்டில் பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமான்னு ரிசர்ச் பண்ணதில் 40-50% மருத்துவ செலவுகளையும் மருத்துவ சுமைகளையும் குறைக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. டேய் மச்சான், ஏய் வந்துருமாடா. டேய் சொல்றா, ஏய் வந்துருமா? இப்போ வரியா என்ன என் கூட? டேய் ஏய் வந்துருமாடா. கேமாடா? ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. என்னடா? உண்மையிலே ஏய் வந்துருமா? டே தம்பி, 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ உள்ள ஹாஸ்பிட்டலில் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா கூட 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரை ஆகும். ஒரு பேஷண்டோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி கரெக்டான நேரத்தில் கரெக்டான ரிப்போர்ட் அவங்கள சேர்றது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு ஃபாஸ்டான டெக்னாலஜி அப்போ இல்லை. என்ன இன்னும் ரிப்போர்ட் வரல? ஹலோ, என்னப்பா பண்றீங்க லேப்ல? பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. பிளட் டெஸ்ட் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் ரிப்போர்ட் வரல. மேம் ஒரு 10 நிமிஷத்துல கொடுத்துட்றேன் மேம். வேமா போட்டு கொடுங்க. சாரி மேம். ஐயோ, ரீஜெண்ட் வேற இல்லையே, என்ன பண்றது? அப்போதைக்கு நம்ம கிட்ட மேன் பவர் இருந்துச்சு, ஆனா அதுக்கேற்ற டெக்னாலஜி இல்லை. அதனால நிறைய பேஷண்ட் அஃபெக்ட் ஆனாங்க. ஆனா இப்போ இப்படி கிடையாது. அட்டெண்டர் கொண்டு வர பிளட்டை வச்சு 1 hour போடக்கூடிய பிளட் டெஸ்ட்டை ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ்லேயே போட முடியும். லேப்ல கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அதுக்குள்ள வந்துருச்சா? அப்படியே ஒரு 10 இயருக்கு முன்னாடி போனா இந்த ஒரு மிஷினோட பேரு ABS, அட்வான்ஸ்டு பிரெயின் ஸ்கேனர். ஒரு பேஷண்டோட பிரெயினை மட்டும் ஸ்கேன் பண்றது மூலமா பிரெயின்ல உள்ள நர்வஸ் சிஸ்டத்தை மெஷர் பண்ணி பாடியில டயக்னோஸோட ஷேப் அண்ட் சைஸை வச்சு அது என்ன வைரஸ், அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட், மெடிசன்ஸ் இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கொடுக்க முடியும் இந்த ஒரு மிஷினால. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? ப்ரோ